சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் பிறந்தவர் ஐயப்பன். மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் அசுரர்கள் வெற்றி பெற்றனர். அசுரர்களின் தலைவனான பஸ்மாசுரன் சிவபெருமானை வேண்டி தவமிருந்தார். சிவனும் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். பஸ்மாசுரனோ தான் எவர் தலையில் கை வைக்கிறாரோ அவர் உடனே சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்டான். சிவனும் வரம் தந்தார். வரம் கிடைத்ததும் பஸ்மாசுரன் சிவபெருமானின் தலையிலேயே கை வைக்க முயன்றான். சிவபெருமான் பயந்து ஓடினார். மகாவிஷ்ணு இது பற்றி அறிந்ததும் மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் முன் தோன்றினார். மிகவும் அழகான பெண்ணாக இருந்த மோகினியை கண்டதும் பஸ்மாசுரனுக்கு அவள் மீது காதல் வந்தது. மோகினி தன்னுடன் நடனமாட வேண்டுமென்றால் தன்னுடன் நடனமாடுபவர்தான் செய்யும் அத்தனை அசைவுகளையும் செய்ய வேண்டும் என்று கூறினாள். பஸ்மாசுரனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். மோகினி நடனமாடிய போது தான் தலையில் கை வைப்பது போல ஒரு அசைவை செய்தாள். மோகினியை காதலித்ததால் அவளைப் போலவே நடந்த பஸ்மாசுரன் தன் தலையிலேயே கை வைத்தான். வரம் பெற்றிருந்ததால் பஸ்மாசுரன் அதே நொடியில் சாம்பலாகி போனான். மோகினியின் அழகை கண்ட சிவன் பஸ்மாசுரனை கொல்வதற்காக மோகினி அவதாரம் எடுத்திருந்த மகாவிஷ்ணுவை கைலாயத்தில் இருந்து பார்த்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கி அவளை தேடி வந்தார். மோகினியை கண்ட சிவன் அவளின் அழகில் மயங்கி போனார். இருவரும் இணைந்தனர். இவர்களுக்கு பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயப்பனின் வளர்ப்பு. ஐயப்பன் பிறந்ததும் பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனின் அரண்மனை அருகே ஒரு அழகிய குழந்தையாக விடப்பட்டார். குழந்தை இல்லாத ராஜசேகர பாண்டியன் அக்குழந்தையை கண்டதும் மகிழ்ச்சியடைந்தார். தன் மனைவியிடம் குழந்தையை பற்றி சொன்னதும் அவர்கள் அக்குழந்தையை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். அக்குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டனர். இளவரசர் மணிகண்டன் வளர்ந்து பெரியவனானதும் ராஜசேகர பாண்டியனின் சொந்த மகன் பிறந்தான். ஆனால் ராஜசேகர பாண்டியனின் மனைவி தன் மகனே இளவரசராக வர வேண்டும் என்று விரும்பினார். இதனால் மணிகண்டன் இளவரசராக கூடாது என்பதற்காக மணிகண்டனை கொல்வதற்கு திட்டம் தீட்டினார். மந்திரியை துணைக்கு வைத்து தனக்கு தலைவலிப்பதாகவும் புலிப்பால் குடிப்பதன் மூலமே இந்த தலைவலி குணமாகும் என்று பொய் கூறினாள். இதனால் மணிகண்டனே புலிப்பால் கொண்டு வரச் சென்றான். மணிகண்டன் திரும்பி வரமாட்டான் என்று மந்திரியும் ராணியும் நம்பினர். மணிகண்டனின் பிறப்பு ரகசியம். காட்டில் மணிகண்டன் புலிப்பால் தேடி அலைந்தபோது சிவபெருமானும் விஷ்ணுவும் அவனை காப்பாற்ற முடிவு செய்தனர். ஐயப்பன் தான் யாரென்பதையும் தனக்குள்ள ஆற்றலையும் அறிய செய்தனர். தான் சிவனும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவன் என்றும் மக்களை காக்கும் சக்தியாக வளர்ந்தவன் என்றும் ஐயப்பன் புரிந்து கொண்டார். பின்னர் புலியின் மீது அமர்ந்து அவர் அரண்மனைக்கு திரும்பினார். மணிகண்டன் திரும்புவதைக் கண்ட ராணியும் மந்திரியும் பயந்து போனார்கள். அவர்கள் இருவரும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர். அதன் பின்னர் ஐயப்பன் ஒரு கோவிலை கட்டும்படி ராஜசேகர பாண்டியனிடம் கூறினார். அதன்படி கட்டப்பட்ட கோயிலே சபரிமலை ஐயப்பன் கோவில். இந்த கதையானது மக்கள் தீய சக்திகளிடமிருந்து தங்களை தாங்கிக் கொள்ளவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருக்கவும் ஐயப்பன் உதவுவார் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் இந்து மதத்தில் ஐயப்பன் ஒரு முக்கிய தெய்வமாக வணங்கப்படுகிறார்.